அன்புள்ளங்களுக்கு மேவன் கோச்சிங் இன்ஸ்டியூட்டின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் லெசனை நீட் 2026க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் படிநிலையாக நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை கொஞ்சம் செலக்ட் பண்ணி வைக்கணும். ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அதில் எந்த கொஸ்டின்ஸ் எந்த சப் டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கப்படுது. உதாரணத்துக்கு ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ், oogenesis, menstrual cycle, ஹார்மோன் ரெகுலேஷன்ஸ்னு வரும்போது அதில் எஸ்பெஷலி FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்னிசிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் இந்த மாதிரியான கொஸ்டின்கள் அதிகமாக இடம்பெறுது. எம்ப்ரானிக் டெவலப்மெண்ட் அதில் ஜைகோட் டு பிளாஸ்டோசிஸ்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் பிளசென்டா, பேட்ரிஷன், லாக்டேஷன், மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் இது சம்பந்தமான கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தலைப்புகளின் அடிப்படையில் பகுதியை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான படிநிலையாக ஹை ஈல்டிங் டாபிக்ஸை நீங்கள் அதுலேருந்து செக்ரிகேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ரிப்பீட்டடாக ஒரே தலைப்புலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அதுதான் ஹை ஈல்டிங் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வெரி ஹை ஈல்டிங் டாபிக், மாடரேட் அண்ட் வெரி லீஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் ஹை ஈல்டிங் டாபிக், ஆனால் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வெரி ஹை ஈல்டிங் டாப்பிக்காக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் டாப்பிக்கை ஸ்பிளிட் பண்ணுறது இரண்டாவது படிநிலையாக இருக்கணும். மூன்றாவது படிநிலை அப்படிங்கிறது கான்செப்ட் மேப் அல்லது ஃப்ளோ சார்ட்டை சில தலைப்புகளுக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியது வரும். அது எந்தெந்த தலைப்புகள்னு பார்த்து அதுக்கு அதை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். டயக்ராம்ஸ் நீங்கள் வந்து NCERT எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஹார்மோனுக்கு ஒரு கிராஃப் ஷார்ட் நீங்களே ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரிவிஷனுக்காக. ஃபிளாஷ் கார்டு மெத்தடில் சில ஹார்மோன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணி வைக்கலாம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் டைம் இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் சிம்பிளாக போடுங்க, அதுவே போதுமானது. அப்புறம் ப்ராப்பர் டைம் பீரியட் இன்டர்வலில் நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணணும். ஆல்ரெடி படித்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஒரு மினி ரிவிஷன் ஷெடியூல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 MCQs பெர் வீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மினி டார்கெட் செட் பண்ணி சால்வ் பண்ணி அதில் எரர் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு சண்டேவும் 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதை தான் பண்ணணும் இல்லை, நீங்களே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணி அதில் எழுத முடியாமல் அன்அட்டெம்ப்டடாக விட்ட கொஸ்டினையும் தப்பு விட்ட கொஸ்டினையும் நீங்கள் ஏன் எதுக்கு இது நம்மளால் அட்டன் பண்ண முடியலங்கிறத அனலைசிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். நான் 5வது படிநிலை முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் அண்ட் எரர் அனாலிசிஸ். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு கம்ப்ளீட் சாப்டரோட டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கறது மூலமாக நீங்கள் வந்து எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த தப்புகளை நோட் பண்ணி வைத்து அடுத்த தேர்வில் நீங்கள் அந்த தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு போனஸாக ஒரு டிப் கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, புரியாத டாப்பிக்கை அனிமேட்டட் வீடியோஸ் யூடியூப்ல எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், எளிதாக புரிஞ்சிடும். தேர்வில் நீங்கள் அதிக மதிப்பெண் பெறதுக்கு பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் ஹெவியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கடைபிடிங்க. அதை அப்ளை பண்ணுறப்போ லாஜிக்காக ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஆன்சரை பிளாட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.